வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்துல ஆன்லைன்ல எப்படி பதிவு பண்றதுன்னு நீங்க அனுப்புன ஒரு யூடியூப் வீடியோவை வச்சுதான் இன்னைக்கு நம்ம அலசல் இருக்க போகுது. ஆமா. இது வெறும் எப்படி அப்ளை பண்றதுன்னு மட்டும் பார்க்காம, அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு பின்னாலேயும் என்ன காரணம் இருக்குன்னு நாம ஆழமா பார்க்கலாம். செம்ம. சரி, முதல்ல அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா யாரு? நம்மள சுத்தி இருக்கிற கோடிக்கணக்கான பேர். ரோடு போடுறவங்க, கட்டட வேலை செய்யறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிஎஃப், இஎஸ்ஐ மாதிரி எந்த ஒரு சமூக பாதுகாப்பும் கிடையாது. கரெக்ட். அந்த ஒரு பெரிய குறைய சரி பண்ணதான் அரசாங்கம் இந்த நலவாரியத்தையே கொண்டு வந்திருக்கு. இதுல சேர்ந்தா கல்வி உதவி, திருமண உதவி, பென்ஷன் இப்படி நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனா இதுல சேர்றது முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆபீஸா அலையணும், நாள் கணக்குல நிக்கணும். ஆமா. இப்போ அத ஆன்லைன்ல எவ்ளோ சுலபமா செய்யலாம் தான் நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. இந்த ஆன்லைன் முறை மேலோட்டமா பார்த்தா ஒரு ஃபார்ம் நிரப்புற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள அரசாங்கம் யோசிச்சு வச்சிருக்கிற சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு ஆதார் சரிபார்ப்பு ஏன் அவ்வளோ கட்டாயமா இருக்கு? நாமினிக்கு ஏன் ரேஷன் கார்டு நிபந்தனை வச்சிருக்காங்க? இதெல்லாம் நாம வெறும் படிகளா பார்க்காம ஏன் அப்படிங்கிற கேள்வியோட பார்ப்போம். அப்பதான் இதோட முக்கியத்துவம் நமக்கு முழுசா புரியும். அருமை. அப்போ முதல் கட்டத்துக்கு போலாம். விண்ணப்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோம்வொர்க் பண்ணணும் இல்லையா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில எடுத்து வச்சுக்கணும்? ஆமா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படி. இதெல்லாம் தயாரா இருந்தா அரை மணி நேரத்துல வேலையை முடிச்சிடலாம். சரி, சொல்லுங்க. என்னென்ன தேவை? முதல்ல உங்களுடைய பணிச்சான்றிதழ், அடுத்து அடையாளச் சான்று. இதுக்கு உங்க டிரைவிங் லைசென்ஸ், ஓட்டர் ஐடி இல்லனா ஆதார் கார்டே போதும். ஓகே. மூணாவதா உங்க குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு. நாலாவதா உங்க பேங்க் பாஸ்புக்கோட முதல் பக்கத்தோட காப்பி. அஞ்சாவதா உங்க ஆதார் அட்டை. கடைசியா நீங்க யார நாமினியா நியமிக்க போறீங்களோ அவங்களுடைய விவரங்களும் அவங்களோட ஆதார் அட்டையும் தேவை. ஒரு நிமிஷம். இதுல இந்த நாமினி விஷயத்துல தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. வீடியோல சொல்றாங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்கிறவங்கள மட்டும்தான் நாமினியா நியமிக்க முடியும்னு. ஏன் அப்படி ஒரு கட்டுப்பாடு? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆமா. ஒருத்தர் தாம் பையனை நாமினியா போட நினைக்கிறாரு. ஆனா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி தனி ரேஷன் கார்டு இருந்தா என்ன செய்யறது? இது ஒரு சிக்கல் மாதிரி தெரியலையா? உண்மைதான். இது ஒரு நடைமுறை சிக்கல் தான். ஆனா அரசாங்கத்தோட நோக்கம் என்னன்னா, நலத்திட்டத்தோட பலன்கள் அந்த உடனடி குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணுங்கிறது தான். ஓ, குடும்ப அழகா பாக்குறாங்களா? கரெக்ட். ரேஷன் கார்டுங்கிறது ஒரு ஃபேமிலி யூனிட்டா பார்க்கப்படுது. அதனால குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கோ அல்லது வேறொரு குடும்ப அலகில் இருக்கிறவங்களுக்கோ பலன்கள் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற ஆன்லைன் முறையில இது ஒரு கொள்கை முடிவு. ஓகே, இது ஒரு முக்கியமான தெளிவு. சரி, இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. அடுத்தது என்ன? நல வாரியத்தோட வெப்சைட்டுக்கு போய் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது புதிய விண்ணப்பம் பதிவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அப்புறம் நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து வர்ற ஓடிபி என்டர் பண்ணி உள்ள போகணும். இது ரொம்ப நேரடியான ஸ்டெப் தான். ஆமா. இப்போதான் நாம உண்மையான விண்ணப்பத்துக்கு வரோம். முதல் வேலையே ஆதார் சரிபார்ப்பு தான். உங்க ஆதார் நம்பரை டைப் பண்ணினதும் ஆதாரோட லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அத போட்டாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். கரெக்ட். நிறைய அரசாங்க வெப்சைட்ல இப்போ இந்த சிஸ்டம் வந்துடுச்சு. ஆனா இது எதுக்கு இவ்ளோ கட்டாயமாக்கப்படுது? இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, நீங்க தான் அந்த விண்ணப்பதாரருங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு. ஆள்மாறாட்டத்தை தடுக்க இது ஒரு சிறந்த வழி. சரி. ரெண்டாவது, முன்னாடிலாம் போலி பயனாளிகள் கணக்குல நிறைய நலத்திட்ட பணம் வீணாயிருக்கு. இல்லாத ஒருத்தர் பேர்லயோ தகுதி இல்லாதவங்க பேர்லயோ பணம் போயிருக்கு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஓடிபி சரிபார்ப்பு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒருத்தர் தான் விண்ணப்பிக்கிறாருங்கிறத உறுதி செய்யுது. இதன் மூலமா அரசாங்க பணம் சரியான ஆளுக்கு போறது உறப்பாக்கப்படுது. சரி, ஆதார் சரிபார்ப்பு முடிஞ்சதும் நம்மளோட தனிப்பட்ட விவரங்களை கொடுக்கணும். முதல்ல நலவாரியத்தோட பெயர். அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, நீங்க ஒரு டிரைவரா இருந்தா அமைப்பு சார ஓட்டுநர் நலவாரியம், ஒரு கட்டட தொழிலாளியா இருந்தா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம்னு உங்க தொழிலுக்கு சம்பந்தமானதை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பெயர், அப்பா அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதின்னு எல்லாத்தையும் நிரப்பணும். நான் அந்த வீடியோவை பார்த்தப்போ ஒரு விஷயம் கவனிச்சேன். என்னது? எல்லா விவரங்களையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் டைப் பண்ண சொல்றாங்க.
இது எதுக்குன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இது ஒரு சூப்பரான கேள்வி. இது வெறும் ஒரு கூடுதல் வேலை மாதிரி தெரியலாம். ஆனா இது டேட்டாபேஸ துல்லியமா பராமரிக்க ரொம்ப உதவுது. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு முருகன்கிற பேர் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் மியூராகன்னு எழுதுவார், இன்னொருத்தர் மியூராகன்னு எழுதுவார். ஆமா, ஸ்பெல்லிங் மாறும். தமிழ்ல முருகன் எழுதும்போது எந்த குழப்பமும் வராது. எதிர்காலத்துல அரசாங்கம் பயனாளிகளோட பட்டியலை சரிபார்க்கும்போது இந்த இரட்டை மொழி முறை மூலமா சரியான ஆளை சுலபமா கண்டுபிடிக்க முடியும். ஓஹோ, அப்போ பெயர் குழப்பத்தால விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுறத தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடா? 100%. ஆஹா, இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்கா? அடுத்து வயது சான்று. இதுக்கு பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட், ஏன் ரேஷன் கார்டை கூட பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆனா அப்லோட் பண்ற ஃபைல் 500 கேபிக்குள்ள தான் இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்குமே. மொபைல்ல எடுத்தாலே இப்ப எம்பி கணக்குல போதே. அது உண்மைதான். ஆனா இது ஒரு பெரிய சிக்கல் இல்ல. ஆன்லைன்ல நிறைய போட்டோ கம்ப்ரஸர் டூல்ஸ் இலவசமாவே கிடைக்குது. அதை நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சைஸை குறைச்சிக்கலாம். இது ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம்தான். ஓகே ஓகே, சரி. தனிப்பட்ட விவரங்கள், வயது சான்று எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது முகவரி விவரங்கள். இந்த பகுதி ரொம்பவே சுலபமா இருக்கு. ஆமா, நிரந்தர முகவரி, தற்போதைய முகவரின்னு 2 கேக்கும். வீட்டு நம்பர், தெரு பெயர், ஊர், பின்கோடுன்னு எல்லாத்தையும் தெளிவா கொடுக்கணும். இங்கேயும் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலயும் டைப் பண்ணணுமா? ஆமா, இங்கேயும் 2 மொழியிலயும் டைப் பண்ணணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 2 முகவரியும் ஒண்ணுதானா, சேம் as பெர்மனன்ட் அட்ரஸ்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டா போதும், தானாவே நிரப்பிக்கொள்ளும், நேரம் மிச்சமாகும். கரெக்ட். முகவரிக்கு அப்புறம் நாம என்ன வேலை செய்றோம்னு சொல்லணும். வேலை விவரங்கள் பகுதி. இதுல சுயதொழில் அல்லது வேலை செய்பவர்னு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆமா, சுயதொழில்னா எத்தனை வருஷமா செய்யறோம்னு குறிப்பிடணும். இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் வேலையின் இயல்புன்னு ஒரு டிராப் டவுன் மெனு இருக்கு. அதுல எலக்ட்ரிஷியன், பெயிண்டர், கிணறு தோண்டுபவர், வெல்டர்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அந்த பட்டியல் ரொம்ப முக்கியம். அரசாங்கம் இந்த தகவல்களை வச்சுதான் எந்தெந்த துறைகள்ல அமைப்புசாரா தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்கன்னு ஒரு டேட்டாவை உருவாக்குது. ஓ, எதிர்கால திட்டங்களுக்கு இது உதவுமா? நிச்சயமா, எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்குன்னு ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வரணும்னா இந்த டேட்டா தான் அடிப்படையா இருக்கும். அதனால உங்க வேலைய எவ்வளோ சரியா அதுல தேர்ந்தெடுக்க முடியுமோ அவ்வளோ சரியா தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அடுத்தது 5வது படி. இதுதான் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய இடம்னு நினைக்கிறேன். வங்கி மற்றும் மற்ற விவரங்கள். ஆமா, ஏன்னா அரசாங்கம் கொடுக்கற பணம் எல்லாம் இந்த அக்கவுண்ட்டுக்கு தானே வரும். ஒரு சின்ன நம்பர் மாறினாலும் பணம் வேற யாருக்கோ போயிடும். அதனால வங்கியோட பெயர், கிளையின் பெயர், ISI கோடு, MICR கோடு எல்லாத்தையும் பாஸ்புக்ல பார்த்து அப்படியே டைப் பண்ணணும். அதுல வங்கி கணக்கு எண்ண 2 தடவை உள்ளிட சொல்லுமே. ஆமா, அது எதுக்குன்னா நாம அவசரத்துல ஒரு நம்பரை தப்பா டைப் பண்ணிட்டா கூட 2வது தடவை டைப் பண்ணும்போது அது கண்டுபிடிச்சிடும். இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பாதுகாப்பு அம்சம். உண்மைதான். பேங்க் விவரம் கொடுத்ததும் அடுத்து குடும்ப உறுப்பினர் விவரங்களை கேக்குது. நம்ம ரேஷன் கார்டுல இருக்கிற எல்லார் பேரையும் சேர்க்கணுமா? கண்டிப்பா சேர்க்கணும். பெயர், பாலினம், பிறந்த தேதி, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு முறைன்னு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஆட் மோர் கொடுத்து சேர்க்கணும். இது எதுக்கு இவ்ளோ விவரமா கேக்குறாங்க? இது எதுக்குன்னா நலவாரியத்துல கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மாதிரியான திட்டங்கள் இருக்கு. அப்போ உங்க பிள்ளைங்களோட விவரம் ஏற்கனவே இங்க பதிவு செய்யப்பட்டிருந்தா ஓ, அந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது ரொம்ப சுலபமா இருக்கும். மறுபடியும் அவங்களுடைய ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை குறையும். சரியா சொன்னீங்க. ஓகே, குடும்ப உறுப்பினர் விவரங்களை சேர்த்த பிறகு அவங்கள ஒருத்தரை நாமினியா தேர்ந்தெடுக்கணும். அவங்க பேரு, முகவரி, உறவுமுறை, பிறந்த தேதியோட பயனின் சதவீதம்னு ஒண்ணு கேக்குது. அதுல 100% போட சொல்றாங்க. அது ஏன்? ஒருவேளை பயனாளருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அரசாங்கம் கொடுக்கிற நிவாரணத் தொகை முழுசா அந்த நாமினிக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த 100% குறிப்பிட சொல்றாங்க. 2 பேரை நாமினியா போட முடியாதா? போடலாம். நீங்க வேணும்னா 2 நாமினிகளை சேர்த்து 50-50% கூட பிரிக்கலாம். ஆனா சாமான்யமா ஒரு நாமினியை நியமிச்சு 100% கொடுக்கறது தான் நடைமுறை. சரி, நாமினியோட ஆதார் அட்டையும் இங்க அப்லோட் பண்ணணும். இப்ப கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி ஆவண பதிவேற்றம். ஆமா, இதுல முதல்ல கேக்குறது பணிச்சான்றிதழ். இந்த சர்டிபிகேட்டை யார்கிட்ட இருந்து வாங்கணும்னு குறிப்பிட சொல்லுது. பதிவு பெற்ற தொழிலாளி, வேலை அளிப்பவர் அல்லது VAORன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. VAORனா யாருன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயம்.
விஏஓனா கிராம நிர்வாக அலுவலர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஆர்ஐனா வருவாய் ஆய்வாளர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். இவங்க தான் கிராமப்புறங்கள்ல அரசாங்கத்தோட பிரதிநிதிகள். ஓகே. அமைப்பு சாரா துறையில நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட முதலாளி, அதாவது எம்ப்ளாயர் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட வேலை பார்ப்பாங்க, நாளைக்கு வேறொருத்தர்கிட்ட பார்ப்பாங்க. அவங்களால எப்படி ஒரு எம்ப்ளாயர் சர்டிபிகேட் வாங்க முடியும்? ஆமா, அது கஷ்டம்தான். அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு உதவுறதுக்கு தான் ஒரு சக பதிவு பெற்ற தொழிலாளி கிட்ட இருந்தோ அல்லது இந்த மாதிரி விஏஓ ஆர்ஐ கிட்ட இருந்தோ சான்றிதழ் வாங்கிக்கலான்னு அரசாங்கம் ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொடுத்திருக்கு. இது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலம். ஆமா, இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அடுத்து நம்ம போட்டோவையும் கையொப்பத்தையும் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டோட நகலையும் அப்லோட் பண்ணணும். ம். எல்லாத்தையும் முடிச்ச பிறகு டேக் போட்டோன்னு ஒரு பட்டன் இருக்கு. அத கிளிக் பண்ணி நம்மள லைவா ஒரு போட்டோ எடுக்க சொல்லுது. இது எதுக்கு? இதுவும் ஒரு விதமான சரிபார்ப்பு தான். விண்ணப்பிக்கிறவர் உண்மையான நபர் தானா, உயிரோட தான் இருக்காரான்னு உறுதிப்படுத்த. ஓ. என் நண்பர் ஒருத்தர் ராத்திரி நேரத்துல அப்ளை பண்ண முயற்சி செஞ்சாரு. வீட்ல வெளிச்சம் சரியில்லாததால அந்த புகைப்படம் சரியா வரலன்னு சொல்லி விண்ணப்பம் 1/2 மணி நேரம் தாமதமாச்சு. அப்போ நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருந்து அப்ளை பண்றது நல்லது. இது ஒரு நல்ல டிப்ஸ். ஆமா. எல்லாத்தையும் முடிச்சதும் ஒரு ப்ரிவ்யூ பக்கம் வருது. அதுல நாம நிரப்பின விவரங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஆமா, கொடுத்ததும் நம்ம விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டதா ஒரு ரசீது வரும், அக்னாலஜ்மெண்ட் ரிசீட். அந்த ரசீதை வச்சு நம்ம விண்ணப்பத்தோட நிலைய ஆன்லைன்ல ட்ராக் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா, அந்த ரசீதுல இருக்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். அத பத்திரமா வச்சுக்கணும். உங்க விண்ணப்பம் அதிகாரி கிட்ட ஒப்புதலுக்காக போயிருக்கா, ஒப்புதல் ஆயிடுச்சா, இல்ல ஏதாவது திருத்தம் செய்ய சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்களான்னு எல்லா விவரத்தையும் அந்த நம்பரை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, சரியான ஆவணங்களோட தயாராகிறது, 5 படிகளையும் கவனமா பிழை இல்லாம நிரப்புறது, குறிப்பா ஆதார் இணைப்பு, பேங்க் விவரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது. கடைசியா எல்லா டாக்குமெண்ட்டையும் சரியா அப்லோட் பண்றது. ஆமா, இத சரியா செஞ்சா அலையாம யார்கிட்டயும் கையேந்தாம நம்ம உரிமையை நாமளே வாங்கிக்கலாம். இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நிச்சயமா. இந்த முழு டிஜிட்டல் செயல்முறையும் ஒரு காலத்துல ரொம்ப சிக்கலா இருந்த காகித முறையை எளிதாக்கி இருக்கு. இடைத்தரகர்கள் இல்லாம வெளிப்படைத்தன்மையோட. அரசின் உதவிகள் நேரடியா பயனாளிகளோட வங்கி கணக்குக்கு போகுது. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு புரட்சின்னே சொல்லலாம். இது லட்சக்கணக்கான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. தொழில்நுட்பம் நலத்திட்டங்களை இவ்வளவு எளிதாக்குதுன்னு நம்ம பேசுறோம். ஆனா இதே தொழில்நுட்பம் டிஜிட்டல் அறிவு குறைவாக உள்ள கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஒரு புதிய தடையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு இன்டர்நெட் சென்டருக்கோ அல்லது படிச்ச ஒருத்தரோட உதவி இல்லாம ஒரு சாதாரண தொழிலாளியால இதை தனியா செய்ய முடியுமா? இந்த ஆன்லைன் அமைப்பு உண்மையிலே எல்லாரையும் சென்றடைதா இல்ல ஒரு சிலரை பின்தள்ளிடுதாங்கிறத பத்தி நீங்க யோசிக்கணும். இது குறித்து ஆராய்வது பயனுள்ளதாக இருக்கும்.